ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் நவம்பர் டிசம்பர் 2024க்கான ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். நாளைக்கு மெஜாரிட்டியாக 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். நாளைக்கு மறக்காமல் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண பாருங்கள். இதெல்லாம் பண்ணி அதிக மார்க்ஸ் எடுக்க பாருங்கள். அதுக்குரிய சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அங்கே வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து ஃபஸ்ட் எக்ஸாமாக இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இருந்தாலும் நாளைக்கு மெஜாரிட்டி எல்லாருக்குமே ஒரு எலக்டிவ் பேப்பர் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வரைக்கும் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கதை கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். மெஜாரிட்டி உங்களுக்கு எலக்டிவ் பேப்பர் தியரி பேப்பர்னாலே ஈஸியாக தான் கேட்பாங்க. இருந்தாலும் கொஸ்டினை ஒருக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு நல்லா ரீட் பண்ணிட்டு அட்டன் பண்ண பாருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் அப்படியே கேட்காம ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கொஸ்டினை அட்டன் பண்ணுறப்பவே தெளிவாக வந்து கொஸ்டின் நம்பரே கரெக்டாக பார்த்து அதை போட பாருங்க. ஃப்ரண்ட்டில் கரெக்டாக டிக் பண்ண பாருங்க. அனெக்ஸர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. முன்னாடி ஃப்ரண்ட்டில் டிக் பண்ணுறீங்க அப்படின்னா பின்னாடி கரெக்டாக டிக் பண்ண பாருங்க. இப்போ படிக்கிறத கரெக்டாக காலையில் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி இப்போ நாளைக்கு நீங்கள் எக்ஸாம்பிள்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க காலையில் வரும்போது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம், அவங்க படிக்காத மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நம்மளும் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க முன்னாடியே படிச்சிருக்கலாம். அந்த மாதிரி நீங்களும் படிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்கள கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட வேலை நீங்கள் கரெக்டாக போயிட்டே இருங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் வந்து நீங்கள் இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நேச்சர் அப்படியே பார்த்துட்டே போங்க. இல்லைனா நீங்கள் வந்து நடந்தான் போகிறீங்க அப்படின்னாலும் மைண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கரெக்டாக போய் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ரொம்ப முக்கியம். ஸ்டேஷனரிஸ் எல்லாமே இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாமுக்கு எக்ஸாம் கால்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொஸ்டின் பேப்பர் நல்லா ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் இருக்கும். அசால்ட்டாக நான் வந்து இந்த கொஸ்டின் நல்லா எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறாங்க. கொஸ்டின் நம்பர் தெளிவாக போட பாருங்கள். ஒரு கொஸ்டினை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். இப்போ உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண தெரில அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு பாயிண்ட்டாக போட்டு அதுக்குரிய ஒரு பேராகிராஃப் எழுதாமல் ஒரு சப்ஹெட்டிங்ஸ் மாதிரி போட்டு பாயிண்ட்ஸ் எழுதினீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஸோ அது போக ப்ரெசன்டேஷன் மற்றவங்களோட உங்கள் பேப்பர் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கணும். ஸோ நாளைக்கு மெஜாரிட்டி எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக தான் வரும். ஆனால் மற்ற பேப்பரோட உங்கள் பேப்பர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் உங்களுக்கு மார்க்ஸ் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ரெசன்டேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது டெஃபனிஷன் கண்டிப்பாக கொடுக்க பாருங்கள். டெஃபனிஷன் உங்களுக்கு கொடுக்க தெரில அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. 5 யூனிட் இருக்கும். அந்த 5 யூனிட்டுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு டெஃபனிஷன் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஏன்னா அதை வச்சு கூட இப்போ 11 உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட்ல தான் வரப்போகுது. அதை கூட நீங்கள் எல்லா கொஸ்டின் எந்த கொஸ்டின் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கேட்டாலும் டெஃபனிஷன் கொடுத்து உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் வந்து நீங்கள் பர்டிகுலர் நான் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்தந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு சாட் ஜிபிடி இல்லாட்டி வந்து மெட்டா இந்த மாதிரி ஏதாச்சும் ஏஐல போட்டு ஸோ டெஃபனிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 லைன்ஸ் இல்லை 1 லைன்லேயே பார்த்து வச்சுட்டு அதை கூட நீங்கள் கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். எல்லா கொஸ்டினும் கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க பாருங்கள். ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக கொடுக்க பாருங்கள். அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் டைப்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்க பாருங்கள். டைப்ஸ் கொஸ்டின்லாம் மெஜாரிட்டி அவங்களே கேட்பாங்க. இருந்தாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிஷனலாக உங்களுக்கு எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒன்று, ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாளைக்கு கொஸ்டின் கஷ்டமாக வந்துருமோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். ப்ரெசன்டேஷன் டைம் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். திங்க் பிளான் எக்ஸிக்யூட். அதாவது வந்து ஒரு டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள் எப்படி நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ் வந்து தேடி வரும். ஸோ மற்றவங்களை கம்பேர் பண்ணி படிக்காதீங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் தெரியுமோ இல்லை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதில் கரெக்டாக போயிட்டே இருங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை காமனாக தான் வரப்போகுது. அவங்க படித்த கொஸ்டின் தான் வரும், இவங்க படித்த கொஸ்டின் தான் வரணும்லாம் கிடையாது. நீங்கள் படித்த கொஸ்டின் கூட வரலாம். அதனால் நீங்கள் என்ன வேலை போகிறீங்களோ அந்த வேலை கரெக்டாக போயிட்டே இருங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி CPU முக்கியமோ அதே மாதிரி உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் வந்து முக்கியம். நீங்கள் வந்து எவ்வளோ பேஜஸ் எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கரெக்டான ரிலவெண்ட்டான கண்டென்ட் கொடுக்க பாருங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் கேட்டிருந்தாலும் அதுக்கு ரிலேட்டடானாலும் எழுத பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு படித்த கொஸ்டின் அது ரிலேட்டட் எழுதி வச்சுறாங்க. ஏன்னா வந்து அதில் என்ன கேட்டுருக்காங்களோ அதுக்கு தான் மார்க்கு. நீங்கள் வேறு கொஸ்டின் எழுதி வச்சிங்க அப்படின்னா அது மார்க்ஸ் வரக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ அதனால் ரிலேட்டடாக கரெக்டாக எழுத பாருங்கள். மெஜாரிட்டியாக நாளைக்கு 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் வந்துருக்கும். கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம்ஸ் பண்ண பாருங்கள். ஆல் த பெஸ்ட். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணிட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.